ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் தற்கொலை செய்த பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கரூர் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது முனீஸ்வரன் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நினைச்சா பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய நண்பன் இறந்த பிறகு அவங்களுடைய காதலிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வு தாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த முனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, அவர் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இந்த முனீஸ்வரனுக்கு சிண்டு பாண்டி அப்படின்ற ஒரு நெருங்கிய நண்பர் இருந்திருக்காருங்க. அவர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேரை வந்து மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்லலைங்க. இந்த 5 பேரை பற்றி சொல்லணும்னா 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மேல் படிப்பு படிக்காம என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கைத்தொழில் தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முனீஸ்வரனோட நெருங்கிய நண்பர் சிண்டு பாண்டி இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாங்க. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க, ஸ்வேதா அப்படின்ட்டு. அந்த ஸ்வேதாவை 4 வருஷமாக ஒரு தலைபட்சமாக காதலிச்சுட்டு இருந்திருக்காருங்க இந்த சிண்டு பாண்டி அப்படின்றவர். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிண்டு பாண்டி காதலிக்கக்கூடிய ஸ்வேதா அப்படின்ற பொண்ணோட குடும்பத்தை பற்றி சொன்னால் அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. அப்படி இருக்கையில் இந்த ஸ்வேதாவும் வந்து அவங்களுடைய மனசில் வந்து இந்த சிண்டு பாண்டி வந்து கொஞ்சம் நினைச்சிருப்பாங்க போலங்க. அதனால அவங்களுடைய காதலை எப்படி வெளிப்படுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்பார் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து ஓரப் கண்ணால் பார்க்கறது, இப்படி சிரிக்கிறது, அதன் பிறகு பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் டாட்டா காட்டுறது, அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த சிண்டு பாண்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய முனீஸ்வரன் இந்த நண்பர் காரில் மின்னஞ்சல் அனுப்புனவர், அவர் மட்டுமின்றி இன்னும் ஒரு 3 நண்பர் இருந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பூரா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவங்களுடைய நண்பர் வட்டாரத்தில் பூரா கேலி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 4 வருஷமா நீ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, ஆனால் இது நீ ஒன் சைடாக தான் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு உன்னை விரும்புற மாதிரி தெரியல, யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு மனம் முடிஞ்சு போனால் சிண்டு பாண்டி என்ன பண்றாருன்னா முனீஸ்வரன் கிட்ட வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்காருங்க. உடனே முனீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா, அவங்கெல்லாம் கிண்டல் கேலி பண்றதெல்லாம் நீ விட்டு தள்ளுறா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாடுறா, அந்த பொண்ணு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே அவங்களுடைய குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும், அவங்க வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, நீ வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, உங்க 2 பேருக்குமே எப்படியுமே செட் ஆகாதுடா, சேர்த்து வைக்க மாட்டாங்கடா விருப்பப்பட்டாலுமே. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட உறவு முறையிலே ஒரு மாப்பிள்ளை இருந்துக்காங்களாங்க, அவங்களும் கொஞ்சம் வசதியானவங்களாங்க. அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 10 பவுன் போட்டால் கூட போதும், அந்த பொண்ணை நானே கட்டிக்கிறேன் அப்படின்றனால இவங்களுடைய இந்த ஸ்வேதா இருக்காங்களே அவங்களோட அப்பா அம்மா வந்து முன்னாடியே வந்து பேசி வச்சுருக்காங்களாங்க, அவருக்கும் இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் முனீஸ்வரன் வந்து இந்த சிண்டு பாண்டி இருக்கார் இல்லையா அவங்களுடைய நண்பர், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட காதலை வாங்காமல் இவருடைய இந்த காதல் மயக்கத்திலே இருந்திருக்காருங்க. அதனால வந்து இதை பெருசாகவே எடுத்துக்கல. அதுக்கு பிறகுமே அவர் வந்து அந்த காதல் இதில் வந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த காதல் தினத்துக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுடைய நண்பர் வட்டார பகுதியில் இருக்காங்க இல்லையா அந்த 3 பேரு இந்த முனீஸ்வரன், அவங்க கிட்ட போய் கேட்டுக்காருங்க, நான் வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்ல போறேன்டா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்காங்க. இதை கேட்ட அந்த 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எப்படி நீ வேடிக்கை தான் போய் பார்க்க போற, எதுக்குடா அவனுக்குலாம் ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த சிண்டு பாண்டி என்ன பண்ணிருக்காருன்னா கோபம் ஆயிட்டாருங்க. கோவப்பட்டுட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கடா, இல்லைன்னா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இது கேட்ட அந்த 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஒன்றும் கோவப்படாதா, பிடிச்சிருந்தா நேரடியாக அந்த பொண்ணுகிட்ட போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதுக்கு உனக்கு தைரியம் வரல அப்படின்னு சொன்னா லெட்டர் எழுதி போட்டுடா அந்த பொண்ணு வரப்பா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த சிண்டு பாண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட இந்த காதல் தினத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றாருங்க. அப்படி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி நின்றுட்டு காதல் கடிதத்தை எழுதிட்டு பேப்பர்ல வச்சுட்டு இருந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி அப்படி கீழே போட்டலாம்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பொண்ணோட உறவுக்காரங்க ஒருத்தவங்க வந்திருப்பாங்க போலங்க. அவங்க யார் அப்படின்றது வந்து இந்த சிண்டு பாண்டிக்கு தெரியலங்க. உடனே அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா ஸ்வேதா, இவர்கிட்ட வந்து எவ்வளவோ கண்ணை காமிச்சிருக்காங்க, போயிரு இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிருக்காங்க. ஆனால் இதை அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அங்கனக்குள்ளே நின்றுட்டு இருக்காருங்க. அதுக்கு பிறகு இவருக்கு பயமோ பதட்டமோ அதிகமானதுனால என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அங்கனக்குள்ள ஸ்கூல் ஒரு பையன் கிட்ட போயிட்டு லெட்டர் கொடுத்துட்டு நீ போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி கிளம்பி வீட்டுக்கு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதா பக்கத்தில் அவங்களுடைய உறவுக்கார ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா, அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துருப்பாங்க போலங்க. இந்த லெட்டரை கொடுக்குறது, அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்த்து எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க போலங்க. உடனே அவங்களுடைய வீட்டுக்கே போய் சொல்லிட்டாங்க, உங்களுடைய பொண்ணுக்கு வந்து யாரோ ஒரு பையன் இப்படி கொடுத்துட்டு இருக்கான், யார் என்ன அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க இந்த ஸ்வேதாவோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அது வேற யாரும் கிடையாது, இந்த ஏரியா போகிற பையன் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுங்க.
உடனே இந்த ஸ்வேதாவோட அப்பா அம்மா அவங்களுடைய குடும்பத்தார்கள் பூரா என்ன பண்றாங்கன்னா இந்த சிண்டுபாடியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கே வந்துட்டு நீங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, நாங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, எப்படி சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா நாங்கள் கொண்டுருவோம்னு சொல்லி மிரட்டினதுக்கப்புறம் உங்களுடைய இந்த சிண்டுபாண்டி இருக்கார் இல்லையா, அவங்களுடைய வீட்டில் பூரா பயந்துட்டாங்க. உடனே இந்த சிண்டுபாண்டியோட அப்பா அம்மா பயத்தோட சிண்டுபாண்டியை பக்கத்தில் கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இங்கே இருந்தால் ஏதாவது பிரச்சனையா இருப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அதனால நீ சித்தப்பா வீட்டுக்கு போயிரு, தஞ்சாவூர்ல ஒருவோட சித்தப்பா வீடு ஒன்று இருந்திருக்காங்க, அதனால அந்த சித்தப்பா வீட்டுக்கு போயிருப்பா, பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ திரும்பி வரலாம்னு சொல்லிட்டு இவரை வந்து அப்படியே வழி அனுப்பிச்சு வச்சுறாங்க வெளியூருக்கு. அப்படி கிட்டத்தட்ட 1 மாசம் கழிச்சு அந்த வெளியூர்ல இருந்து திரும்ப வராருங்க இந்த சிண்டுபாண்டி. அப்படி சிண்டுபாண்டி திரும்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து பேரெதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பர் வட்டார பகுதியில் என்னடா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ காதலிச்ச அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுடா, நீ ஊரை விட்டு போன கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திலேயே அந்த பொண்ணுக்கு வந்து அவசர அவசரமா திருமணத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு சிண்டுபாண்டி ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. உடனே முனீஸ்வரன் வந்து எவ்வளவோ ஆறுதல் படுத்தியிருக்காருங்க, ஆனா அவர் வந்து கேட்கவே இல்லை. அந்த சமயத்துல இந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தலை காதல் தானடா, இதுக்கேண்டா ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க, அந்த பொண்ணு இல்லைன்னா வேற பொண்ணு இருக்குல்லடா, என்னமோ நீ என்னமோ சின்சியரா 2 பேருமே காதலிச்ச மாதிரி இவ்வளவு உருகி உருகி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டுட்டு சிண்டுபாண்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுடா, என்னுடைய வழி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கே கிளம்பி வந்துடுறாங்க. இவங்களோட வீடை பத்தி சொன்னா 6 குடும்பங்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வீடு தாங்க. அப்படி இருக்கல இவங்க வந்து 3வது மாடியில இருக்கிறாங்க. அந்த 3வது மாடியில ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த தோராயமான நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருந்துருக்குங்க. அப்படி அந்த வீட்டுக்கு போயிட்டு இரவு நேரம் சாப்பாடு கூட அவர் சாப்பிடலாங்க. உடனே என்ன பண்றாருன்னா, நான் மாடிக்கு போய் இருக்கிறேன் கொஞ்ச நேரம், அப்படி போய் இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து சாப்பிடுறேன், நீங்க சாப்பாடை மூடி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, சிண்டுபாண்டியோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு டமால்னு ஒரு சத்தங்க. என்னடா அது இப்படி ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்க மாடியிலேருந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கடைசியில் அவங்களுடைய பார்வை வந்து இந்த வீட்டுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, தரைத்தளம், அந்த இடத்துல பார்த்துருக்குங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னே அப்படியே உங்களுக்கு கொலையே நடுக்கி போயிடுச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கீழே டமால் சத்தம் கிடைச்சது பார்த்தீங்களா, அது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சிண்டுபாண்டி தாங்க. மாடியிலேருந்து கீழே விழுந்து குதிச்சு அப்படி தற்கொலை பண்ணிட்டார் போலங்க. கீழே ஓடி போய் பார்க்குறாங்க, தலை அப்படியே செதறி போய் அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி வந்து இறந்தே போயிட்டாருங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இது முதல் மாடி 2 மாடியாக இருந்தால் பரவாயில்லங்க, 3 மாடி வீடு தான். அப்படி 3 மாடிக்கு 4வது மாடி அந்த மெச்சூர் இருக்கும்ல உயரத்தில், அந்த இடத்துல தாங்க அவர் வந்து விழுந்திருக்காரு. அதனால உளுந்த கொஞ்சம் நேரத்திலேயே வந்து இவர் வந்து இறந்தே போயிட்டாருங்க மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்னாடியே. அதன் பிறகு உங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய நண்பர்கள் அவங்களுடைய உறவினர்கள்ட்ட பூரா சொல்லி அவருடைய இறுதிச் சடங்கை முடிச்சிடறாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்கள் அந்த ஏரியாவில் இருக்க யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது இல்லைங்க. ஆனா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் சரி, இந்த சிண்டுபாண்டியோட நண்பர்கள் இருக்காங்க இல்லையா வட்டார பகுதியில், அவங்களும் சரி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கோல பையன் இப்படி செத்து போயிட்டான், ஒரு பொண்ணுக்காக அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த ஏரியா மக்களுக்கும் சரி, அவர் காதலிக்கக்கூடிய அந்த பொண்ணோட குடும்பத்துக்கும் சரி அமானுஷ புயல வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஏரியாவில் அன்றைய நள்ளிரவு தோராயமா ஒரு 11 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த ஏரியாவிலேயே வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் வீட்டில் இருந்து கர்ப்பிணி பெண்ணா வந்து உங்களுடைய அம்மா வீட்டுக்காக வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு கூட யாருமே வரலங்க. பக்கத்தில் காய்கறி ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்துடுமா, உங்க வீடு பக்கத்துல இருக்குது, நீ நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் பக்கத்திலே நீ நிப்பாட்டி விட்டுட்டு இவரை வந்து நடக்க விட்டுருக்காங்க இந்த பெண்மணியை. அப்படி இந்த பெண்மணி நடந்து போயிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிண்டுபாண்டிக்கு இருக்காது பார்த்தீங்கன்னா அந்த 3 மாடி கட்டிடம், அந்த 3 மாடி வீட்டை தாண்டி இவங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு பையன் வந்து இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு யாகம் வந்து திடீர்னு வந்திருக்குங்க. அந்த யாகத்தோட அந்த 3 மாடி இந்த கட்டிடத்தோட உயரத்தை வந்து பார்க்குறாங்க. அப்படி அந்த உயரத்தை பார்த்த இவங்களுக்கு ஒரு காட்சி தெரியுதுங்க. என்னடா அது ஏதோ ஒன்று தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. அங்கனுக்குள்ள ஒரு கரிய உருவங்க. யாரா அது எங்கனுக்குள்ள நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க. அந்த கரிய அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்மகன் மாதிரி இவங்க வந்து பார்வைக்கு தெரிஞ்சுக்குங்க. அப்படி காட்சி தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அது என்ன உருவம் யார் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க அடுத்த நிமிஷமே என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாடி கட்டிட உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் என்ன பண்ணுதுன்னா, டமால்டு அப்படி தலைகீழா கீழே குதிச்சிருதுங்க. இதை பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு பக்கத்தில் அப்படி வந்து உத்து பார்க்குறாங்க. அங்கனுக்குள்ள விழுந்ததுக்கான அடையாளமே இல்லைங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு கரி உருவம் இப்படி சல்லுன்னு கிராஸ் ஆகி போயிருக்குங்க. இதை பார்த்துட்டு ஆன அப்படின்னு கத்திட்டு இந்த கர்ப்பிணி பெண்மணி வந்து இப்படி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. விழுந்து அடுத்த நிமிஷம் அந்த ஏரியாவில் இருக்க பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, குடியிருப்பாங்கல்ல, அவங்க பூரா வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பெண்மணியை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு அந்த ஆட்டோவில் வந்து இந்த பெண்மணியை எடுத்து மருத்துவமனைக்கே கொண்டு போயிறாங்க. அப்படி காலையில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணியை வந்து மருத்துவமனையில் விட்டுட்டு அவங்களுடைய கணவர் இந்த பெண்மணிக்கு தேவையான ட்ரெஸ் ஒரு சில இது பூரா அவங்க வீட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, எடுக்கிறக்காக வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஏரியாக்காரங்க, என்னப்பா உன்னோட பொண்டாட்டிக்கு என்னாச்சு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஒரு கணவர் இருக்கார் இல்லையா, அவர் ஓன் அழுதுருக்காருங்க. என்னாச்சுப்பா ஏன்ப்பா அழுகுறேன்னு கேட்டோன்னே அந்த கணவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க எதையோ பார்த்து பயன்டா போல, கீழே விழுந்து அடுத்த நிமிஷமே அவளுக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, மருத்துவமனையில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது பொண்டாட்டி வந்து கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க, அபாசனம் ஆயிடுச்சுட்டாங்க,
இது என்னால் தாங்கிக்கவே முடியல, அவள் எப்படி தாங்க போகிறான்னு தெரியல, மயக்கத்தில் இருக்கிறா அப்படின்றாங்கங்க. இதை கேட்டுட்டு சுற்றி இருந்த ஏரியா மக்களுக்கு பூரா புரிஞ்சிருச்சுங்க. அந்த இடத்துல தாண்டி போகிறப்ப அவங்க வந்து பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு அம்மானி இருக்குடா அப்படின்னு புரிஞ்சிருச்சுங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிண்டுமாடி குடியிருக்க அந்த 3 மாடி கட்டிடம் இருக்கு பார்த்தீங்களா, 6 குடும்பங்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒவ்வொருத்தவங்களும் அந்த வீட்டை காலி பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிண்டுபாண்டி காதலிச்ச ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்திற்கு அமானுஷ பில் வீச ஆரம்பிச்சிச்சுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு பிறகு இந்த சிண்டுபாண்டியோட காதலி ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் வீட்டில் தாங்க வசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, ஸ்வேதாவோட அப்பா அம்மா, அவங்களுக்கு வந்து இந்த சிண்டுபாண்டி இறந்தது, அந்த ஆன்மா இருக்குது, அதனால நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் கூட தெரியுங்க. அதனால என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய மகள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வரதுக்கு சம்மதிக்கவே இல்லைங்க. அதனால நீ உன் கணவர் வீட்டிலே இருமா, நாங்கள் எப்போ சொம்மா போவா, இல்லை உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்லேயே யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நேரடியாக எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த ஸ்வேதான்ற பொண்ணுக்கு வந்து ஒரே குழப்பங்க, ஏன் இப்படி நம்மளை வீட்டுக்கே கூப்பிட மாட்டாங்க, வேற எதுவும் பிரச்சனையா, யாருக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்தோட என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் தோழிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பூரா ஃபோன் அடிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுல வந்து ஒரு பெண்மணி வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையுமே உளறிடுறாங்க. இதை கேட்டால் ஸ்வேதா வந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, உன்னைய ஒரு தலையா ஒருத்தவர் வந்து காதலிச்சார்ல சிண்டுபாண்டி அப்படின்றவர், அவர் வந்து நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் தற்கொலை பண்ணிட்டாருக்கா, அதைத்தான் அவங்க அப்பா வீட்டில் வந்து யாருமே அவன்கிட்ட சொல்லக்கூடாது சொன்னால் இது நடப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்கக்கா. அதுவும் ஆவியா திடீரான்ற வேறு ஏரியாக்குள்ள வந்து புறணியை கிளப்பி விட்டு இருக்காங்க, அதுக்காக தான் உன்னை பயமுறுத்துரு அப்படின்னு பயந்துக்கிட்டு வந்து உன்னை கூப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பேசிட்டு கட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து ஸ்வேதாவால் தாங்கவே முடியலங்க. அவங்களும் காதலிச்சிருப்பாங்க போலங்க ஒருதலை பட்சமாக. ஆனால் இந்த விஷயத்தை யாருமே சொல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மாக்காக பயந்துக்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே போட்டு அப்படியே குமுறிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 1 வார காலகட்டமாக இந்த ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, வீட்டில் வந்து அடிக்கடி அழுக ஆரம்பிக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. இதை கவனிச்சுட்டு இருந்தா இந்த ஸ்வேதாவோட கணவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நேரடியாக கேட்டிருக்காங்க, என்ன ஆச்சு, ஏன் 1 வாரமாக சரியில்லை, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டால் ஸ்வேதா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் ஏரியாவில் சிண்டுபாண்டி அப்படின்ற ஒரு பையன் வந்து என்னை வந்து 4 வருஷமாக உன் சைடாக வந்து காதலிச்சான், நாங்கள் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றனால நான் காதலிக்கிறேன்ற விஷயத்த வந்து சொல்லவே இல்லை, ஆனால் அவன் வந்து என்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லாமல் லெட்டர் போட்டுட்டு போனதுனால வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு. அந்த கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் அவன் வந்து தற்கொலை பண்ணிட்டான், இது என்னால் தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் மேலே உள்ள நம்பிக்கையில் அவங்க மனசில் இருக்க என்ன இருக்குதோ அப்படி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டால் கணவர் வந்து நல்ல விதமாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய மனைவிக்கும் இந்த கணவருக்கும் அதுக்கப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனைவி இருக்காங்களே அவங்கள எப்போ பார்த்தாலுமே சுடுன்னு பேசுறது, ஏதாவது ஒரு இதுனா குத்தி காட்டி பேசுறது, அந்த மாதிரி செயலில் ஈடுபடுறது, அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இப்படி குடும்பப்படுத்திட்டு இருக்கானே, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சித்திரவதையான ஒரு வாழ்க்கையை வந்து ஆண்டவன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் போட்டு, அப்பா நான் வீட்டுக்கு வரேன்ப்பா, 1 வாரம் நான் இங்கே தங்கிட்டு போறேன், நீங்க என்ன சொன்னாலும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த ஸ்வேதாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, நீ வாமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வழியாக வந்து அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்படி வீட்டுக்கு கூப்பிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதாவும் அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, 2 பேருமே வந்து இவங்களுடைய அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதாவும் அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வேதாவோட அப்பா அம்மா வீட்டுக்கே போயிடறாங்க. அப்படி வீட்டுக்கு போய் கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்கிறாங்க. அது வரையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுக்கு பிறகு இவங்க அந்த வீட்டை விட்டுட்டு கிளம்பி மறுபடியும் நம்மளுடைய கணவர் வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருண்டோம், இதுக்கு மேலே நம்ம வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா கணவர் வீட்டில் இருக்கிறதா நமக்கு வந்து மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளம்பிடுறாங்க. அன்றைய நேரத்தை பார்த்தீங்கன்னா இரவு ஒரு 8 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய கணவர் மட்டும் உங்களுடைய மனைவி இந்த ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்படி பைக்கில் வந்துட்டு இருக்கப்ப இந்த சிண்டுபாண்டி வீடு பார்த்தீங்களா, அந்த சிண்டுபாண்டி வீட்டை தாண்டறப்ப இந்த அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா ஸ்வேதா, அவங்க வந்து அந்த வீடை உத்து பார்த்துருக்காங்க. இப்படி அநியாயமாக செத்து போயிட்டானே, எனக்காக அப்படி செத்து போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியை போயிட்டு இருக்காரு இல்லையா பைக்கு, அதை தாண்டி ஏதோ கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு உருவம் போயிருக்குங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே அந்த ஸ்வேதாவோட கணவர் வந்து வண்டி கீழே போட்டுறாருங்க. கீழே போட்ட அடுத்த நிமிஷமே ஸ்வேதாவும் கீழே விழுந்துறாங்க. கீழே விழுந்ததுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கவங்க பூரா வந்து தூக்கி விட்றாங்க. ஆனால் அந்த ஸ்வேதா வந்து மயக்கமே போட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்வேதாவை பக்கத்தில் மூஞ்சியில் தண்ணி அடித்து எழுப்பி விட்டுட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமா பார்த்து போங்க, இந்த இடம் மோசமான இடம், நாங்களே இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக போகிறதில்ல, தனியாக வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு கிளப்பி விட்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி விட்டு அந்த ஏரியாக்காரங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி போயிறாங்க. அப்படி அவங்களுடைய கிராமத்துக்கு போன பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு இவங்களுடைய குடும்பமே கொலை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய கணவர் வந்து ஒரே ரூம்ல தூக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா தனித்தனி ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு
இருக்கும்போது வந்து யாரோ அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னடா அது சத்தம் அலற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த தூக்கத்தை வந்து முடிக்கிறாங்க ஸ்வேதா. முடிச்சு அடுத்த நிமிஷம் சுற்றி பார்க்குறாங்க, யாருமே காணோம். உடனே பக்கத்தில் இருந்துட்டு போய் ஹாலில் போய் பார்க்குறாங்க. இவங்களுடைய மாமனார் மாமியார் வந்து இப்படி திருட்டு முடிச்சுக்கிட்டு இப்படி விகாரமாக பார்த்து நிற்கிறாங்க. என்ன மாமா எல்லாரும் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்னுடைய கணவர் வேற காணா, எங்கே போனாரு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அதைத்தாமா நாங்களும் தேடிட்டு இருக்கோம், அவனோட சத்தமாக தான் கேட்குது அப்படின்னு சொன்னோடனே இவங்க பூரமே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வாசக்கதவை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வாசக்கதவை வந்து ஓப்பனாக இருக்குது. வீட்டு வாசக்கதவை ஓப்பனாக இருக்குது. இப்படி சத்தம் ஒன்று கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு இந்த வீட்டு ஹாலில் இருந்து உங்களுடைய வெளியே போகிறாங்க. அப்படி வீட்டுக்கு வெளியே வந்துட்டு தேடி இங்கிட்டு பார்க்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கொல்லப்புறம் மாதிரி ஒரு செட்டு மாதிரி இருக்குங்க. வக்கைப்புல் மேடு மாதிரி அமைச்சு பக்கத்தில் மாட்டு கொட்டை ஒன்று இருந்துருக்குங்க. அந்த இடத்துல யாரோ அந்த புல்லுக்கு நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்துருக்காங்க. யார் பார்த்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாங்க இந்த ஸ்வேதாவோட மாமனார் மாமியாரும். அப்படி பக்கத்தில் போய் நெருங்கி போய் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது இது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய பையன் தான் அப்படின்னு சொல்லி. உடனே காலை போட்டு பிடிச்சிருக்காங்க. அவன் அந்த பையன் இருக்காரு இல்லையா ஸ்வேதாவோட கணவர், அவரோட தலை வந்து அந்த வைக்கப்புலுக்கு நடுவில் வந்து மாட்டி இருக்குதுங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்ணுற, இங்கனுக்குள்ள ஏன்டா வந்து விழுந்து கிடக்கிறா, உன்னை யாரா அப்படி போட்டு அடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அவர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை யார் அடிக்க போறா, என்னை யாருமே நான் அடிக்க விட மாட்டேன், நான் வீட்டில் தான் படுத்துருந்தேன், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, என்னை யாரோ 2 காலையும் பிடிச்சி கரகரன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி வீட்டு வாச கதவை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி உங்களுடைய மனைவி ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அப்படியே வெறிச்சு பார்க்குறாங்க. என்னங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது, கற்பனையா கனவு எதுவும் கண்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு அவங்களுடைய கணவர் வந்து ஸ்வேதாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னால தாண்டி நீ பேசாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரூமுக்கு அப்படி எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிடறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஸ்வேதா என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன மாமா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டோன்னே அவங்களுடைய மாமனார் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் நினைக்க வேணாமா, காலையில் எதாவது கேட்டுக்குவோம், நீ பேசாமல் அமைதியாக போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கே போயிடறாங்க. அப்படி வீட்டு போய் ரூமில் பக்கத்தில் போயிட்டு படுத்துறாங்க. அப்படி வீட்டு போய் படுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறங்க மறுபடியும் உங்களுக்கு பேர் எதிர்ச்சிங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஸ்வேதா மட்டும் அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்வேதா அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய ரூமில் இருக்காங்க இல்லையா, அந்த ரூமில் போயிட்டு ரூம் கதவை லாக் பண்ணிட்டு அவங்க வந்து படுத்து தூங்குறாங்க. அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பிறகு ஸ்வேதாக்கு பேர் எதிர்ச்சிங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிச்சு பார்க்குறாங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதாவோட கணவர் இருக்காங்க இல்லையா, அப்படி சமணங்கால் போட்டுட்டு இந்த ஸ்வேதாவை போட்டுட்டு அப்படியே ஓன் அழுகுறாருங்க. என்னங்க இந்த நேரத்தில் அழுதுட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களுடைய கணவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு ஸ்வேதா என்னங்க பேசுறீங்க, என்னாச்சு அப்படின்னு போட்டு கொடுக்கணும். அடுத்த நிமிஷமே வந்து அவர் வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காருங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலைங்க. பேசாமல் நீங்கள் படுத்து தூங்க, எனக்கு என்னமோ சரியா பரல, காலையில் பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தூங்க வச்சுறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய கணவருக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குங்க, அதனால குடிச்சிட்டு தான் போதில் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அவங்க யாருமே எதிர்பார்க்காத பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக 1 மணி இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த ஸ்வேதாக்கு வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அவங்களுடைய மாமனார் மாமியார் நிற்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, உன்னோட கணவர் எங்கம்மா, கணவர் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஸ்வேதா என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல படுத்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாங்க. பெட்ல வந்து அவங்களுடைய கணவரே காணாங்க. அதுக்கு பிறகு ஸ்வேதா என்ன நினைக்கிறாங்கன்னா, கதவு வந்து சாதாரணமாக லாக் போட்டுருக்குது, உள்ளுக்குள்ள ஏதோ லாக் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாங்க உத்து பார்க்குறாங்க. உடனே அவங்களுடைய மாமனார் மாமியார் கிட்ட பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு ஆளை காணோம் அப்படின்னு கேட்டோம். அடுத்த நிமிஷமே இவங்க என்ன பண்றாங்கன்னா, வண்டி எடுத்துட்டு போறப்பாடு சத்தம் மட்டும் கேட்டுச்சுமா, ஆனா யார் என்ன பண்ணா அப்படின்னு தெரியல, உன்னுடைய கணவரே ஆளை காணாமா, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா உறவுறவங்க எல்லார்ட்டுமே சொல்லி இவங்க வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா அந்த நள்ளிரவு நேரத்தில் 1 மணிக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கிராமத்தில் எங்க தேடியுமே அவங்க இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியே உங்களுக்கு தெரியலங்க. அந்த சமயத்தில் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத நேரத்தில் இந்த ஸ்வேதாவோட கணவரோட அப்பா இருக்காருங்க இல்லையா, ஸ்வேதாவோட மாமனார், அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அப்படி ஃபோன் காலை பதட்டத்தோட அட்டன் பண்ணி என்னாச்சு யார் பேசுறா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னே அவங்க எதிர்ப்புறத்தில் இருக்கவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சிண்டுபாண்டி இருந்தார் பார்த்தீங்களா அந்த கிராமத்தில் இருந்தாங்க பேசுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு என்னாச்சு இந்த நேரத்தில் கால் பண்ணிக்கங்க, நாங்களே உங்களோட பையனை காணான்னு தேடிட்டு இருக்கிறோம், இந்த நேரத்தில் நிலைமை புரியாமல் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு எதிர்ப்புறத்தில் இருந்த அவங்களுடைய ஊர்க்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, உங்களோட பையன் இங்கே தான் இருக்கிறான், அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த ஸ்வேதாவோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னது என்னோட பையன் உங்க கிராமத்தில் இருக்கானா, எப்படி இருக்க முடியும், வாய்ப்பே இல்லையே, நள்ளிரவு நேரம் 1 மணி ஆச்சு, கிட்டத்தட்ட இந்த கிராமத்துக்கும் அந்த கிராமத்துக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, அது எப்படி நடக்க முடியும்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறாங்க எதிர்கேள்வியா. இதை கேட்டுட்டு அந்த எதிர்ப்புறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்க உடனே வாங்க, இல்லைன்னா உங்களுடைய சம்பந்திகளை வந்து நீங்க இழந்துருவீங்க போல, அந்த அளவுக்கு அவங்களுடைய பையன் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த ஸ்வேதாவோட மாமனார் மாமியார் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இந்த மருமகள் ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட்டிட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. அப்படி கிராமத்துக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் தாங்க அவங்களுக்கு தெரியுது,
இந்த ஸ்வேதாவோட கணவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு ரூம்ல பூட்டி வச்சுக்கிட்டு இந்த ஜன்னலுக்குள்ள பூரா மண்ணெண்ணெய் ஊற்றிருப்பாரு போலங்க. மண்ணெண்ணெய் அந்த ரூம்குள்ள ஊற்றி விட்டுட்டு வெளியே ஒரு கையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு பொருத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருக்காருங்க. இதை கேட்டுட்டு சுற்றி இருக்கவங்க புறமே வந்து பக்கத்தில் நெருங்கி வர பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் கையில ஒரு இன்னொரு மண்ணெண்ணெய் கேன்றது போல, அதை உங்க மரத்துக்கு போடுறேன்னு சொல்லி மிரட்டினால பக்கத்தில் யாருமே நெருங்கி வரலாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா ஸ்வேதாவோட மாமனார் மாமியார் இருக்காங்க இல்லையா, அப்போதானே அவங்க வந்தாங்க. உடனே தம்பி என்னடா பண்ற, ஏன்டா அப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற, அவங்க நம்ம சம்பந்திடா, ஓ மாமனார் மாமியாரா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த எதிர்ப்புறத்தில் இருக்க இந்த ஸ்வேதாவோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் வந்து ஆங்காரமா சிரிக்கிறாருங்க. இதை கேட்டு இருந்தா ஸ்வேதாக்கு வந்து அப்பயே புரிஞ்சிருச்சுங்க, நம்மளுடைய கணவர் வந்து இயல்பான நிலையிலே இல்லை, ஏதோ ஒரு ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஸ்வேதாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் நீ, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அடுத்த நிமிஷமே அந்த உங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அந்த ரூம் கிட்ட நின்றுக்கிட்டு கையில தீப்படியோட வச்சிருந்தவர் தீப்படி இப்படி கீழே போட்டுட்டு ஓன்னு அழுகிறாருங்க. அடுத்த நிமிஷமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுற்றி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாக்காரவங்க அப்படியே ஒன்று கூடி அவங்களுடைய வீட்டை வந்து திறந்துறாங்க. இவரை வந்து பிடிச்சி இழுத்து எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்வேதாவோட மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுங்க இது எங்களோட குடும்ப பிரச்சனை, எப்படி நீங்கள் அடிக்க பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து அந்த பையனை வந்து காப்பாற்றுற அடுத்த நிமிஷமே அந்த ஸ்வேதாவோட கணவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி பேய் ஆடுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உங்களோட பையன் கிடையாது, நீங்கள் என்னையே காப்பாற்றுறது, உங்களோட பையனை நீங்கள் காப்பாற்ற முடியுமா, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை கேட்டுட்டு ஸ்வேதா மற்றும் உங்களுடைய சுற்றி இருக்க உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. யார் பண்ணி என்ன ஏன் இங்கே வந்து அப்படின்னு கேட்டோன்னே இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஸ்வேதா முகத்தை பார்த்துட்டே ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, நான் தான் சிண்டு பாண்டி, உனக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட ஸ்வேதா அப்படியே கண்கள் கலந்து அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றி இருக்க ஏரியா மக்கள் இருக்காங்க இல்லையா, அப்படியே பயத்தில் நடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இப்படி சொல்லிட்டு இருக்கான், அம்புட்டு பேரும் அப்படி பயத்தில் இருக்கான், இந்த பொண்ணு மட்டும் அழுதுகிட்டு அவனே ஊத்து பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க சுற்றி இருக்கவங்க கூட நினைக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே என்ன பண்றாங்கன்னா, பக்கத்தில் ஒரு பூசாரி இருப்பாராங்க, அம்மன் கோயில் பூசாரி. நள்ளிரவு நேரத்தில் அந்த பூசாரியோட வீட்டு கதை வந்து தட்டுறாங்க. அப்படி தட்டினதுக்கப்புறம் அந்த பையனை வந்து எப்படியாவது இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிண்டு பாண்டியோட ஆன்மா இறங்கி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்வேதாவோட கணவர், அவர்கிட்ட வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருங்கி வராங்க. உடனே அந்த சிண்டு பாண்டி என்ன சொல்றாருன்னா, நீங்க யாருமே என்னை தொட தேவையில்லை, நீங்க என்ன காரணத்துக்காக என்னை கூப்பிடலான்னு நினைச்சீங்களோ அந்த காரணத்துக்காக தான் நானும் உங்களுக்கு வந்திருக்கேன். என்னை எவனோ கோலப்பையன் சொன்னானே, அவனை கொல்லாம நான் விட மாட்டேன், இங்கே நான் இந்த விஷயத்தை நான் சொல்லாமல் போக மாட்டேன், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதுக்காக தான் நான் மறுபடியும் இங்கே நான் வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆங்காரமாக பேச ஆரம்பிச்சிருக்குங்க. இதை கேட்டு சுற்றி இருந்தாலும் ஒரு பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்பி உன்னை யார் கோலன்னு சொல்லலப்பா, நீ மறுபடியும் ஏன் வந்து அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன்டா, நீ கம்முன்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் பார்த்து கிண்டலா சொல்லியிருக்காங்க இந்த சிண்டு பாண்டியோட ஆன்மா. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிண்டு பாண்டி இருக்காரு இல்லையா, அந்த பூசாரியோட வீட்டுக்கு தானாவே நடந்து போறாருங்க. அப்படி தானா நடந்து போயிட்டு அந்த பூசாரியோட வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துறாருங்க. உட்காந்ததுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து அந்த சிண்டு பாண்டியோட ஆன்மா இருக்கு பார்த்தீங்களா, அவர் அந்த ஸ்வேதாவோட கணவர், அவரை பார்த்து அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. நீ வந்துட்டியா, நீ நினைச்ச வேலை நடந்துருச்சா, இல்லை நடக்க போகுதா அப்படின்னு கேட்குறாங்க அந்த பூசாரி. உடனே அந்த சிண்டு பாண்டியோட ஆன்மா இந்த கணவர் உடம்புல தான் இருக்குது, அப்படியே சிரிச்சுட்டே சொல்லியிருக்குங்க, இனிமே தான் நடக்கும், நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க சுற்றி இந்த ஏரியா மக்கள் பூரா அப்படியே திருன்னு முடிச்சிருக்காங்க. என்னடா அது மாறி பேசிக்கிறாங்களே, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்காங்க. உடனே இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஸ்வேதாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு இடத்துல உட்கார சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வேதாவோட கணவர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பக்கம் வந்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த ஆன்மா அவர் மேலே தான் இறங்கியிருக்கு. அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் ஆன்மா இறங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்வேதாவோட கணவர் என்ன சொல்கிறாருன்னா, போதாது, என்னுடைய நண்பர்களை நான் பார்க்கணும், அவங்களே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுடைய நண்பர் இந்த முனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, மின்னஞ்சல் அனுப்புனவர், அவர் மட்டும் இல்லாமல் இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களே வர வச்சிட்டாங்க. அப்படி வர வச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த சபையில் வந்து இந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி நான் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குதுங்க. உடனே இந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, சொல்லுவோம் வாயாலே சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படி என்ன சொல்லுச்சுன்னா, நான் ஒன்றும் கோலை இல்லை, நான் ஒன்றும் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதை கேட்டு சுற்றி இருக்கவங்க பூரா என்ன அப்படியே உத்து பார்க்குறாங்க. என்ன அந்த ஆன்மா சொல்லுது, கோலை இல்லைன்னு சொல்லுது, தற்கொலை பண்ணல அப்படின்னு சொல்லுது, அப்போ அந்த ஆன்மாவை யாரும் கொண்டிருப்பாங்களா அப்படின்னு ஒரு ட்விஸ்டான அந்த பார்வையிலாங்க பார்த்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, அன்றைய நள்ளிரவு நான் வீட்டில் சாப்பாடு கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மாடியோட உச்சிக்கு போய் நின்றுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு திடீர்னு தலை சுத்து வந்துருச்சு. அதனால என்ன பண்ணேன்னு தெரியாமல் பக்கத்தில் திண்டில் கை வச்சிட்டேன். அந்த திண்டில் கை வச்சது அப்படியே என்னை தலையில கவுத்தி விட்டுருச்சு. அடுத்த நிமிஷமே நான் கீழே விழுந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நான் செத்தே போயிட்டேன் அப்படின்ட்டு. அந்த என்னுடைய இறப்பை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுங்க. இதை பார்த்துட்டு இருந்த அந்த ஏரியா மக்கள் இருக்காங்க இல்லையா, இது தெரியாமல் நான் இவனை கோல அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த ஆன்மா என்ன சொல்லுச்சுன்னா, நான் இந்த விஷயத்தை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் என்னுடைய ஸ்வேதாக்கா அவளுடைய கணவர் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான், அதனால அவனை நான் கொல்லாம போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இதை கேட்டு சுற்றி இருக்கவங்க பூரா என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கணவர் உடம்புல தானே அந்த ஆன்மா இருக்குது அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க. இதை கேட்டுட்டு இந்த ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு ஸ்வேதாவை ரொம்ப பிடிக்கும், அவனா எனக்கு உசுறு, அவளுக்காக தான் நான் மறுபடியும் வந்தேன்,
டெய்லி குடிச்சிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இதை வந்து அவளோட மாமனார் மாமியாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. அதனால தான் நான் தட்டி கேட்டேன். அதனால தான் அன்னைக்கு அடிச்சு இழுத்து தரதரன்னு இழுத்துட்டு அன்னைக்கே கொள்ளலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியலை. என்னோட ஸ்வேதா வந்து தனிமையில் வாடிடுவா அப்படின்றக்காக தான் நான் பாவம் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆன்மா சொல்லியிருக்குங்க. இதை கேட்டுட்டு ஸ்வேதாவோட மாமனார் மாமியார் வந்து ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஸ்வேதாவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இனிமேல் ஸ்வேதாக்கு அவளோட கணவர்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நான் திரும்பவும் வருவேன். திரும்ப வந்தேன்னா சும்மா போக மாட்டேன், அவனோட உசுரை எடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதுக்கு பிறகு பூசாரி என்ன சொல்றாருன்னா, சரி நீ அடுத்த விஷயம் என்ன சொல்ல போற டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த ஆன்மா என்ன சொல்லுச்சுன்னா, நான் ஸ்வேதா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு இருக்குங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்க சுத்தி இருக்கவங்க பூரா பாக்குறாங்க வெறிச்சு, என்ன இந்த சிண்டுபாண்டியோட ஆன்மா இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையா பார்த்துருக்காங்க. அந்த ஆன்மா என்ன பண்ணியிருக்குன்னா, ஸ்வேதாவோட முகத்தை பார்த்துட்டு, ஸ்வேதா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், நீ அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டேன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். என்னை எல்லாருமே ஒன் சைட் லவ்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க, என்னுடைய நண்பர்கள் முத கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நண்பர்கள் பக்கம் வந்து இந்த ஆன்மா இறங்கி அந்த அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுடைய நண்பர்கள் வந்து அப்படியே பதட்டத்தில் இருந்திருக்காங்க. அப்படி இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒருதலை காதல் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னை காதலிக்கிற, உன் மனசுல நான் இருக்கேன், என்னையும் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னேன்னா யாரையுமே நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதை கேட்டுட்டு இருந்தால் ஸ்வேதா வந்து அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தால் ஸ்வேதாவோட அப்பா அம்மாவும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட மகளுக்கும் பிடிக்கும் போல நம்ம தான் அப்படி அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷமே ஸ்வேதா அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த அவங்களுடைய கணவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சிண்டுபாண்டியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, நீ அழுகக்கூடாது ஸ்வேதா, நீ எப்போவுமே சிரிச்சபடி சந்தோஷமா இருக்கணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் எப்போயுமே வருவேன், யார் குறுக்க வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆங்காரமாக பேசியிருக்குங்க. நீ இனிமேல் அழுகக்கூடாது, என்னை பிடிக்கும்னு மட்டும் நீ சொல்லு, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காருங்க. இதை கேட்டுட்டு இருந்த ஸ்வேதா வந்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லியிருக்காங்க, உன்னை எனக்கு பிடிக்கும்டா, என் வீட்டுக்கு பயந்துட்டு தான் நான் சொல்லவே இல்லை, நீ அவசரப்படாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தால் சுற்றி இருந்த மக்கள் மட்டும் இந்த சிண்டுபாண்டியோட நண்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, முனீஸ்வரன், அந்த 3 பேரும் அப்படியே உத்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்குமே வந்து கண்கள் கலங்கிருச்சுங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே அந்த சிண்டுபாண்டியோட ஆன்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே எனக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆங்காரமாக சிரிச்சுட்டு அந்த உடம்பு விட்டு போயிடுதுங்க. அடுத்த நிமிஷமே அவர் வந்து இயல்பான நிலைமைக்கு வந்து அப்படி மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. உடனே பூசாரி வந்து அவர் எழுப்பி விட்டு அவருடைய நெத்தியில வந்து திருநீர் வச்சு விட்டுறாருங்க. அப்படி ஸ்வேதாவோட கணவரோட நெத்தியில திருநீர் வச்சதுக்கப்புறம் அவர் வந்து இயல்பான கண்டிஷனுக்கு வந்துடுறாருங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பூசாரி வந்து சொல்றாருங்க எல்லாத்தையும் பார்த்து, அந்த ஆன்மா வந்து ஒரு உடம்புல இறங்கி எல்லா விஷயத்தையும் சொன்னது நீங்களே கேட்டீங்க, இனிமேல் அந்த ஆன்மா வந்து நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க, அதை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ஸ்வேதா வந்து அப்படியே அழுதுகிட்டே தாங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த கவலையிலேருந்து மீண்டே வரலங்க. ஆனால் சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உறவினர் ஸ்வேதாவோட மாமனார் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே பூசாரியை பார்த்துட்டு ஒரு பயத்தோட கேட்டிருக்காங்க, அந்த ஆன்மாவால் எங்களுக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் வராதா, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா, இந்த உடம்பு விட்டு முழுசா போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு பூசாரி சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மாவுக்கு தேவையான விஷயமே கிடச்சிருச்சு, அதனால இனி யாரையும் தொந்தரவு பண்ணாது, அந்த ஆன்மாவோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டது ஸ்வேதாக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க. அதுக்கு பிறகு பூசாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் அந்த ஆன்மாவுக்கு சாந்தி அடைச்சு போனாலுமே இந்த ஸ்வேதான்ற பொண்ணுக்கு உங்களாலேயோ இல்லை வேற யாருனாலேயோ தொந்தரவு வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆன்மா மறுபடியும் உங்களை வந்து ஏதாவது ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த பொண்ணை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சுற்றி இந்த உறவுக்காரங்க பூரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாமி மன்னிச்சுக்கோங்க சாமி, நாங்கள் அப்படிலாம் தப்பாலாம் எதுவும் பண்ண மாட்டோம், அந்த ஆன்மாக்கு நாங்கள் சத்தியவாக்கா கொடுக்குற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, இவங்க எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த ஸ்வேதா இருக்காங்க இல்லையா, அவங்க கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸ்வேதாவோட குடும்பத்தினர்கள் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிறாங்க. அப்படி கிளம்பி போன பிறகு இந்த முனீஸ்வரன் இருக்கார் இல்லையா, மின்னஞ்சல் அனுப்பினவர், அவர் வந்து பூசாரியை பார்த்தா ஒரு கேள்வி கேட்குறாருங்க. அப்படி என்ன கேட்குறாருன்னா, என்ன சாமி அவங்ககிட்ட எல்லாமே மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆன்மாக்கள் சாந்தி அடைஞ்சிருச்சுன்னா திரும்ப வராதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் திரும்ப வரும் பயமுறுத்தம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்டோன்னே அந்த பூசாரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மாக்கள் எப்போவுமே சத்தியவாக்கு கொடுத்துருச்சுன்னா திரும்ப வராதுப்பா, அதே மாதிரி சாந்தி அடைச்சிச்சுனாலும் திரும்ப வராது, அது ஒரு புனித ஆன்மாக்களாக மாறி நம்மளை வந்து காவலாக காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டதுக்கு அந்த பூசாரியை மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இவங்களால எந்த பிரச்சனையும் வந்திருக்க கூடாதுல்லப்பா, அந்த ஆன்மா இவங்களை எல்லாமே நம்பி தான் அது விட்டு போயிருக்குது, அதனால தான் இவங்களை எல்லாம் பயமுறுத்துற மாதிரி சொன்னேன், அந்த பயத்திலேயே அந்த பொண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பொண்ணை வந்து பாசமாக பார்த்துக்கோங்கள அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் என்னுடைய நண்பனின் வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தில் என்னுடைய நண்பனை நான் இழந்தது பெரிய சோகமாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்தது பிறகும் அவனுடைய காதலியை வந்து காப்பாற்றுறதுக்காக ஆன்மாவாக வந்து அவன் துணையாக நின்றுருக்கிறது வந்து என்னையே வந்து புல்லரிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மின்னஞ்சல் அனுப்பிச்சு முடிச்சிருக்காருங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பிய முனீஸ்வரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், இந்த சம்பவத்தில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரல, ஆனால் இந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்மணி கர்ப்பிணி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அபாசனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து அந்த ஆன்மா வந்து வேணும்னு பயமுறுத்தணுன்றக்காக பண்ணல போலங்க. அந்த ஆன்மா வந்து கோலை இல்லை, தற்கொலை இல்லை, அது தடுக்கி விழுந்து செத்துருச்சு அப்படின்றத வந்து காட்டுறதுக்காண்டி தாங்க அந்த காட்சியை வந்து இந்த ஆன்மா செஞ்சு காமிச்சிரு போலங்க.
அதை பார்த்துட்டு இந்த பெண்மணி வந்து அது கரிய உருவம் மனிதன் அப்படின்ற எந்த பாகுபாடுமே இல்லாமல் அதை ஒரு பேயா அப்படின்னு நினச்சி பயந்து அவங்களுடைய அபாசனம் இருக்குங்க. இது போன்று தரமான த்ரில்லான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.